ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு விஸ்வகர்மா ஜெயந்தி கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்துட்டு விஸ்வகர்மா ஜெயந்தி இன்றைக்கி ஆயுத பூஜைன்னு சொல்லலாம். அதுதான் இன்றைக்கி. வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்குள்ளே டே விளாக் இது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு சங்கராந்திங்கிறதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை செம்ம. காலையிலேருந்து எனக்கு வேலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போயுமே மணி ஆயிடுச்சு. மணி 10 மணிக்கிட்ட ஆக போகுது. ரொம்ப வேலையாக இருந்ததுனால எனக்கு வந்துட்டு பூவா வேற வந்துட்டு தூங்கவே இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து நேரமே முழிச்சிட்டான். அவனை வச்சுட்டு மொபைலை கொடுத்து ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை நான் பார்த்துட்டேன். அப்பா வேறு வந்துட போகிறாங்கன்ட்டு நான் வேகமாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பா வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கும்பிடும்போது நம்ம வந்து கும்பிடக்கூடாது. அதனால தான் நான் வந்துட்டு வேகமாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயே முடிச்சிருவானா என்னென்னு தெரியலன்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் கும்பிட்டு முடித்தேன். அப்பா வந்துட்டு வாசல் வந்து நின்றுட்டு தான் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியலை. பூவா வேற கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவனும் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். லேட் ஆகிட்டு அப்பா வேறு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கும்பிட்ற வரை. எனக்கு யாராவது வெயிட் பண்ணாங்க. எனக்கு அவசரம்ட்டு கும்பிடவும் எனக்கு பிடிக்காது. இந்தமாரி ஆகிடுச்சு. சரி கும்பிடட்டு வாங்க. போக அவள் இல்லை சுண்ணா தான் ரெடி பண்ண வரேன். சுண்ணா ரெடி பண்ணி கொடுத்துட்டு பூவா குடிக்க வைக்கணும். ஐயர் வருவாங்க. ஐயர் வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. அவ்வளோதான். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அவசரம் தான் கும்பிட்டேன் இன்றைக்கி. நான் லேட் ஆகிட்டு அதனால தான் பூவாக்குமே நம்ம சாப்பாடு செஞ்சு ஊட்டணும். அதுக்காக தான் இது மாதிரி. இது என்ன தெரியுமா? இது சாமிக்கு வந்துட்டு பழம் சாமி கும்பிட. இதுவுமே இதுதான் பொரி. இதுவும் பொரி. இது அவள். இதோட பிரசாதம் இது தான் சாமிக்கு வைக்கிறது. வந்து பூஜை பண்ணுறதுக்கு பூ. வண்டியெல்லாம் இன்றைக்கி பூஜை பண்ணணும்ல, அதுக்கு தான். இது என்ன தெரியுமா? இது வந்துட்டு துணி கட்டுவாங்க பைக்கில் எல்லாம். அந்த துணி அதேமாரி இங்கே வளையலும் கட்டுவாங்க. இங்கே இருக்கிறவங்க வளையல், பைக்கில் வளையல். நம்ம இடத்துல மோட்ரு இருக்குதா, மோட்டரெல்லாம் கட்டுவாங்க. இந்த மாதிரி மாலை எங்கே இருக்குதுன்னு தெரியல. சாமிக்கு வேண்டிய பொருளெல்லாம் இங்கே வச்சுருவாங்க. போக்கு சுண்ணா ரெடி பண்ணிட்டேன். ஆமாம் போட்டேன். என்னடாது? அடுத்து அம்மா சாமி கும்பிட வந்துட்டாங்க. அம்மா பாருங்கள், அம்மாவோட சாமி அதுதாங்க. அவர் யாருன்னு தெரியல. அவரும் ஒரு மகான் தான் நினைக்கிறேன். ஒடிசாவில் உள்ள மகான். இங்கே பாருங்கள் பிரசாதம் வச்சுருக்காங்க பாருங்கள். அம்மா இங்கே வந்துட்டு பழத்தை வந்து உரிச்சிட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. வாழைப்பழத்தை நம்ம ஊரில் முழுசாக வச்சு கும்பிடுவோம். இங்கே உரித்து வச்சு தான் கும்பிடுவாங்க. இங்கேயுமே மறுபடியும் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. தோனி மறுபடியும் கடைக்கு போயிட்டு வந்திருக்கு. சேவு இனிப்பு பூந்தி இருக்குல்ல, அதுவுமே வச்சு இங்கே வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நைட்டு வந்து அன்னி செஞ்சாங்க. அந்த இனிப்பு பூந்தி செஞ்சாங்க. இன்றைக்கி விஸ்வகர்மா பூஜைக்கு பண்ணுறதுக்காக செஞ்சாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில, ஒழுங்காக வரலையா என்னன்னு தெரில. கடையில் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ யாருப்பா கொடுத்தா? யார் கொடுத்தா? என்னன்னு தெரியல. என்னமா அது சாப்பிட்றதா சாப்பிடாது? இன்னும் பூவா கொடுத்தது இல்லை. சின்ன பிள்ளைல கொடுத்தது தான். ஞாபகம் வந்து எனக்கு கொடுக்கல. இங்கே வந்து ஐயர் வந்துட்டாங்க. ஐயர் வந்து உக்காந்துட்டாங்க. ஐயருக்கு தேவையானதை நம்ம எல்லாமே எடுத்து கொடுக்கணும். அவங்க வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அண்ணி வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஹோமம் பண்ணுவாங்க. ஹோமம் பண்ணி விஸ்வகர்மாவோட மந்திரம் தான் நினைக்கிறேன். அதை வச்சு தான் அவங்க சாமி கும்பிடுறாங்க. அவங்க ஐயருக்கு தெரியும் எந்த மந்திரம் சொல்லுவாங்கன்ட்டு. இங்கே வந்துட்டு நான் மொபைலை வச்சுட்டு போயிட்டேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்.
பூவா பாருங்கள் அங்கே உட்காந்துருந்துட்டு மொபைலில் என்ன பண்ணான்னே தெரியல. ஆனால் வந்துட்டு பூவா மொபைலை எடுக்கவே பார்த்துட்டே தான் இருந்திருக்கிறான். நான் கூட வந்துட்டு மொபைலை வந்து எடுத்துருவானோன்னு நினச்சேன். ஆனால் எடுக்கலை அவன். இங்கே வந்து அண்ணி வந்து சாமிக்கு பிரசாதம் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். இந்த இனிப்பு பூந்தின்னு சொன்னல, அது வாங்கிட்டு வந்த பழமெல்லாம் இப்படி தான் வந்துட்டு சாமிக்கு வந்து எடுத்து வச்சாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு முழுசாக தான் எல்லா பழமையும் எடுத்து வைப்போம். ஆனால் வந்துட்டு சாமிக்கு இங்கே வந்துட்டு முழுசாக வைக்க மாட்டாங்க, எல்லாமே கட் பண்ணி தான் வைப்பாங்க. ஆப்பிள் பழம், மாதுளம் பழமெல்லாம் அது எப்படின்னா அதில் உள்ளதை மட்டும் எடுத்து வைப்பாங்க. வாழைப்பழமுமே சரி உரித்து தான் வைப்பாங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் சாமி பிரசாதம் வந்துட்டு சாமிக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க. இது பூவா பாருங்கள், ஆப்பிள் கேட்டான், ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆப்பிள் நல்லாயிருக்கும் போல் பூவாவுக்கு. ஏன்னா அவன் வந்துட்டு சாப்பிட்டு இங்கே வந்து அவன் சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் சாப்பிட்றான் ஆப்பிள். நான் அவனுக்கு கொடுக்கறதில்ல, கொஞ்சம் ஒரு 3 வயசு ஆனதுக்கப்புறம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு மாதுளம்பழம் தான் அண்ணி இப்படி உரிச்சு வைக்கிறாங்க பாருங்கள். பூவா பாருங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய் தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். தூங்கலையா? தூங்குமா? சரி வா தூங்கும் வா. இந்த இலையில இருக்கிறது பாருங்க, இது சாணி தான். அது எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு இந்த சாணி தெரியல. இது என்ன தெரியுமா, இதுதான் மாலை பைக்குக்கு வைக்கிறதுக்கு. இந்த நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம பூவாக இருக்கும்ல, அந்த பூ ஒரிஜினல் பூ மாலை. இங்கே வந்துட்டு பாருங்கள், பிளாஸ்டிக் மாலை தான் இங்கே கிடைக்கும். இங்கே தான் பைக்குக்கெல்லாம் இந்த மாதிரி மாலை தான் போடுவாங்க, பிளாஸ்டிக் மாலை தான் எல்லாமே. இங்கே இந்த துணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, நான் சொன்ன வீடியோவில் அந்த துணி தாங்க. இந்த துணி வளைகளும் சேர்ந்து கட்டியிருக்கும். இதுதான் நம்ம வந்துட்டு மோட்டருக்கு 2 மோட்ரு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். மோட்டரை வச்சு தான் நம்ம இப்போ சாமி கும்பிட போகிறோம். ஏன்னா இது மட்டும்தான் உள்ளார இருக்குது, பாக்கி எல்லாம் வெளியில் இருக்குது. வெளியில் மோட்டரில் தண்ணி வர்றதுனால அந்த மோட்டரை கழட்ட முடியலை. இது ரெண்டும் கொஞ்சம் பழைய மோட்ரு தான் இது, அதனால் இதுக்கு வந்து கட்ட சொல்கிறாங்க. இங்கே ஒரு மோட்டர் இருக்குங்க. இந்த மோட்ரு வந்துட்டு நமக்கு தண்ணி வருதுல, அந்த மோட்ரு இது. அதுக்குமே நம்ம பூஜை பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ஐயர் வந்து இங்கே வெளியில் வந்து பூஜை பண்ணுவார். அது எதுக்கு இந்த வளையல்கள்லாம் கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியலை. எல்லாத்துக்குமே வளையல் கட்டியிருக்கும் இங்கே. வளையல், அங்கே துணி, பட்டு துணி மாரி இருக்குல்ல அந்த துணி. இது வந்துட்டு இப்போ வந்து பைக்குக்கு கட்ட போகுது. பைக்கில் வந்துட்டு வளையல்லாம் கட்டுறதில்ல, இந்த மாதிரி மாலை மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் வளையலும் ஒரு சில பைக்லலாம் கட்டியிருக்கும், நான் பார்ப்பேன். ஆனால் இங்கே வந்துட்டு பைக் கட்டலை. அது கட்டுதா எனக்கு தெரியல. பைக்குக்குமே இது கட்டுது, நான் கட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன். இந்த வளையல் தான் வந்துட்டு நாங்கள் போடுற வளையல். இந்த வளையல் வந்துட்டு இதுதான் எங்களுக்கு வந்துட்டு தாலின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கள்ல, ஒரு அடையாளம். கல்யாணம் ஆனவங்களுக்கு அதே தான் எங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் கட்டுற வளையல் தான் நாங்கள் வந்துட்டு போட்டுக்கணும். இதுதான் எங்களுக்குள்ள தாலி, எங்களுக்குள்ள அடையாளம், கல்யாணம் ஆனதுக்கான அடையாளம். இந்த வளையல்லாம் எங்களுக்கு உடையக்கூடாது, பத்திரமாக நாங்கள் போட்டுக்கணும். இந்த மிஷினுக்கு பாருங்கள், இந்த கட்டுறாங்க பாருங்கள், அந்த துணி அதில் வளையலும் இருக்குது.
ஒரு பெரிய மிஷின் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு வயலில் இருக்குது. அது ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதுனால இங்கே கொண்டுட்டு வர முடியல, அங்கேயே இருக்குது. அந்த மிஷினுக்கெல்லாம் நம்மளால் பூஜை பண்ணலை. இப்போ ரன்னிங்கில் இருக்கிற மிஷின் மட்டும்தான் பூஜை பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் பசங்க வந்துட்டு சைக்கிளை பாருங்கள் தொடச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அலசி. அவங்க வீட்டிலலாம் சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி யார் வண்டின்னு தெரியல, செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது சாப்பாடு சாப்பிடும்போது உனக்கு சோறு தருவாங்க, இங்கே படுத்துக்க. இந்த குங்குமம் தான் கொடுத்து வந்துட்டு அங்கே பைக்குக்கு மோட்டருக்கு எல்லாத்துக்குமே வைக்க சொல்லி ஐயர் கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள் புதுசாக ஒரு துணி எடுத்துகிட்டு வந்தாங்க, துண்டு. அதுவுமே வந்துட்டு சாமிக்கு இல்லை, அந்த மிஷினுக்கு தான். அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், மிஷின் மேலே மோட்ரு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். செப்பல் போட வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் செப்பல் போட்டுட்டு தான் வந்துட்டு பைக்குக்கு மாலை போட்டுச்சு, அதனால் போட வேண்டான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நெல் சுத்தம் பண்ணுற மிஷின். இந்த மிஷினை மறந்தாச்சுங்க. அப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னுமே இது சுத்தம் பண்ணி தான் வந்துட்டு மறுபடியும் நம்ம சாமி கும்பிடணும். இந்த பைக்குக்கு பாருங்கள் குங்குமம் வச்சாச்சு. போன டைம் வந்து ஸ்வைனு இருந்தான், அழகாக வச்சுருந்தான். எம்மு மாதிரி இங்கே ஒரு சிம்பிள் ஒன்று போடுவாங்க, அது என்னதெல்லாம் தெரியதில்ல, அழகாக இருக்கும். ஆனால் போட்டால் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்தளவுக்கு போடலை. ओम इथे लक्षणी ओम विष्णु नमः लाभस्ते हाँ लाभस्ते साधस्ते सा पुनते सा पराजयो यसा मिन्नी बरा श्यामो विजयस्तु धराद्र दुपात्र पुष्प माल्यमाथा. பூவா பாருங்க எப்படி சாமி கும்பிடுறான்ட்டு. என்ன சொன்னாலும் கரெக்டாக செய்வாங்க பாருங்கள். உட்காருன்னா உட்காருவான். இவங்கள பார்த்தோன்னா பயந்துட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா புதுசாக இருக்கிறாங்கல்ல, ஆனால் பயந்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இது வந்து என்னென்னா கையில் பூ கொடுத்து இது வந்துட்டு பூ அது மேலே போட சொன்னாங்க. அங்கே பாருங்கள் பூவை போடுறான் பாருங்கள், இந்த மிஷின் மேலே போடணும், போடுறான் பாருங்கள். பூவா வந்துட்டு என்ன சொன்னாலும் கரெக்டாக செய்வான் பூவா. பூவா பாருங்கள் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை பாருங்கள். இது வந்துட்டு நெய் ஊற்றுறாங்க. நெய் ஊற்றின உடனே இதில் வந்துட்டு பற்ற வைக்கிறாங்க. ஆனால் நெய் ஊற்றி தான் பற்ற வைக்கிறாங்க. அப்பா எங்கே போனாங்கன்னு தெரியல, ஆனால் லேட்டாக தான் வந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு இருக்கும்போது வெளியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஓம் விஷ்ணு நமः. ஐயர் வந்து வெளியில் போய் வந்துட்டு சாமி கும்பிட போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் ஐயர் சாமி கும்பிட்டுருக்காங்க. இந்த பைக்கெல்லாம் வந்துட்டு தோனியோட ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டோட பைக்கு தான் வந்து நிற்கிறதுலாம் தோனியோட ஃப்ரெண்டு தான். ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு ஐயர் வச்சு கும்பிடுவாங்க. ஒரு சில பேர் வீட்டில் ஐயர் வச்சு கும்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டில் ஐயர் வச்சு கும்பிட்றதுனால இங்கே வந்து பைக் கொண்டு வந்து விட்டு சாமி கும்பிட சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஐயர் வந்துட்டு அவங்க பைக்கு, சைக்கிளு, இந்த வண்டி தான் நம்ம வண்டி. அங்கே இருக்கிற பைக்கு, சைக்கிள் எல்லாம் அந்த பசங்க வந்துருந்தாங்களா அவங்களோடது. இப்படி தான் சாமி கும்பிட்றாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ஐயர் வச்சு பக்கத்துலலாம் யாரும் அந்தளவுக்கு கும்பிடலை. ஏன்னா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு டெத் ஆனதுனால இந்த பூஜை பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் ஆகணும்ல, அதனால் வந்துட்டு பண்ணலை. பக்கத்துலேயுமே சரி நம்ம வீட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பெரியப்பா வீட்டில் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். இவங்க வீட்டில் கூட பண்ணலை. அதனால தான் இங்கே வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க. இது வந்து அண்ணி வந்து இப்போ மீதி இருந்துச்சுல்ல, அவல் தேங்காயெல்லாம் போட்டு இப்போ எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும். இதில் வந்துட்டு அவல், தேங்காய், மிக்சரு, பூந்தி, பழமெல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறாங்க. இதை வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வீட்டில் யார் வீட்லேயுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு டெத் ஆனதுனால இங்கே வந்துட்டு யார் வீட்லேயும் செய்யலை. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். இங்கே வந்துட்டு நம்ம வந்து எப்போயுமே அவங்க வீட்டில் வந்துட்டு செய்யலைனாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வந்துட்டு செஞ்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கும் வந்து தருவாங்க. இது மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இங்கே எது செஞ்சாலும் கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க வந்துட்டு எது செஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி தான் எதையுமே செஞ்சு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. வீட்லேயுமே சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே சரி கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வருவாங்க. அதுமாரி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அங்கேருந்து கோயிலில் கொண்டுட்டு வர பிரசாதமும் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொடுத்துட்டு தான் வருவாங்க அவங்க எல்லார் வீட்டுக்குமே சரி. அம்மா பாருங்கள் எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கறதுக்காக கவரில் வைக்கிறாங்க. அண்ணி போய் கொடுத்துட்டு வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.